எல்லாம் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். போய் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க போறேன்னு சொன்ன உடனே உங்க மருமக ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கு யோசிச்சு அவங்க இல்லாத நேரத்துல வந்துருவீங்க, அதானே? ஏய், நான் எதுக்கு அவளுக்கு பயப்படணும்? பின்ன 2 நாளா ஆளே காணும். எல்லாம் உன் அண்ணன் விஷயம்தாம்மா. சஞ்சய்க்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். நல்ல இடம், அழகான பொண்ணு. பொருத்தமெல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் சரி, சஞ்சய்க்கு ஓகேவான்னு கேட்டீங்களா? அவன் தான் அப்படி இப்படின்னு முரண்டு பண்ணிட்டு இருந்தான். கடைசியில சரின்னு சொல்லிட்டான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு கல்யாண தேதி குறிக்கிற வரைக்கும் போயாச்சு. ஓ, அதான் பேரனோட கல்யாண குஷியில பேத்தி ஞாபகம் வராம போயிடுச்சு போல இருக்கு. இல்லம்மா, எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்லணும்னு இருந்தேன். எங்க நினைச்ச மாதிரி வர்றதுக்கு உடம்பு ஒத்துழைச்சா தானே. நம்ம நடராஜும் பொண்ணு பார்க்க வந்திருந்தான். அவனுக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல இடம் அமைஞ்சிட்டா போதும். அந்த பையன் தங்கமான புள்ள, கண்டிப்பா அதுக்கு நல்ல இடம் தான் அமையும். என்ன மாப்பிள, நான் வந்ததுல இருந்து எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல அதான். மாப்பிள, சஞ்சய்க்கு நல்லபடியா இந்த சம்பந்தம் நடந்து முடிஞ்சிரும்னு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு கூட பிறந்தவ நித்யா ஒருத்தி தான். இல்ல மாப்பிள, அவ இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என் மகன் மருமக மேல உங்களுக்கு கோபம் இருக்கும். அது நியாயமான கோபம் தான். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கல்யாணத்துக்கு வந்துருங்க மாப்பிள. பாட்டி, என்ன பாட்டி இது? இங்க பாருங்க பாட்டி, அவங்களே கூப்பிடலாம் கூட நாங்க இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவோம். என்ன, அவங்களே வந்து கூப்பிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, அதான். இங்க பாருங்க, இன்னைக்கு எங்க அம்மா அப்பா அக்கான்னு எல்லாரும் கூட நித்யா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா கூடவும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அவங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல பாட்டி. என்ன விட்டுருங்க, நித்யா கூட பேசினாங்கன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் வேற ஒரு யோசனையில இருந்தேன். சரி, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இருந்து சாப்பிட்டு தான் போகணும். என்ன பாட்டி, நல்ல வேலை நீங்க வந்தீங்க என்ன காப்பாத்துறதுக்கு. பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. ஏங்க 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 கொஞ்சம் நில்லுங்க. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. இந்த பாருங்க, நான் எல்லாம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு போறவ. நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன். யாரு வம்பத்து முக்கு நான் போறதுல என்ன விடுங்க. ஐயோ, என்னங்க நீங்க? 1000 இருந்தாலும் சொந்த பந்தம் பார்த்துட்டு பேசாம போறதான்னு கூப்பிட்டா என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, அன்னைக்கு இந்த மாதிரிதான் 4 தெருவு தள்ளி. அதை விடுங்க. நடந்ததை பத்தி பேசுறதால யாருக்கு என்ன லாபம்? ஆமா, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்புறம் மதிய கூட ஏதோ புதுசா பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்காளாமே? ஆமா, கேள்விப்பட்டேன். என்ன இப்படி இருக்காங்க? வீட்டுக்கு வந்த மருமக இது விஷயமா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? ஏங்க, என்கிட்ட இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறதுக்காக தான் இப்ப என்ன நிப்பாட்டினீங்களா? நீங்க வேற, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரிங்க. பாருங்க, அந்த சுந்தரிக்கு ஏன் குடும்பம்னா ஆகாது, அதே மாதிரி உங்க குடும்பத்தையும் பண்றா. பெத்த மகளையே வாழா வெட்டியாக்கி வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கா. என்ன மக இருந்தா சம்பாரிச்சு போடுவாள்ல?
இப்ப அவ நினைச்ச மாதிரியே அவளும் சொந்த கடை ஆரம்பிச்சிட்டா. இனிமே வசதி வாய்ப்பு வந்துரும். நம்ம 2 குடும்பத்தையும் சுத்தமா மதிக்க மாட்டாளுங்க. என்னதான் சத்தமா பேசினாலும் நீங்க வெகுளி, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டீங்க. ஆனா சுந்தரி மாதிரி ஊமைங்க ஊரையே கெடுத்துரும். என்ன நான் சொல்றது சரிதானே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பையனுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம். ஒரு நல்ல இடம் அமைய போகுது. ஓ, இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இருக்கோம். பத்திரிகை வைக்கிறோம். அப்புறம் நீங்க இந்த ஏரியாவுல சஞ்சய் மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, என்ன இருந்தாலும் நாமெல்லாம் சொந்தக்காரங்க. அந்த அக்கறையில தான் அவட மாதிரியே ஒருத்தனை பார்த்த உடனே மனசு கேட்காம என்கிட்ட வந்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் நேர்லயே போய் விசாரிச்சு பார்த்துட்டேன். அப்படி எதுவும் இல்லையா. அதுக்கப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. இத நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பாட்டுக்கு இன்னமும் அவன் தான் நினைச்ச கூடாது பாருங்க. அவன் தான் நினைச்சு யார்கிட்டயாவது சொல்லி தப்பா போயிடக்கூடாது பாருங்க. எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையவே கிடையாது. ஐயோ இல்ல இல்ல, நீங்க தெரியாம வாய் தவறி. அப்படியெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க. அப்போ நான் கிளம்புறேங்க. வாங்க வாங்க. என்னடா இது, எலி துணிமணி இல்லாம ஓடுதேன்னு பார்த்தா இதுதான் விஷயமா? வசந்தா, சத்தியமா நான் வாய் தவறி தெரியாம சொல்ல மாட்டேன். இப்பவே போய் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இதை தவிர வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? இந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேனே. அவளே வந்து இல்லைன்னு சொன்னா ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். லட்டு மாதிரி ஒரு விஷயத்தை கையில கொடுத்தா விட்டுருவனா? ஆஞ்சாலியா கொக்கா. அம்மாமா, நம்ம வீட்டுல தங்கியிருக்கானே சஞ்சய்னு ஒரு பையன். அப்படி யாரும் இங்க இல்லையே. இல்லையா? ஆமா, நீங்க யாரு? உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அது உலகத்திலேயே ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களே, அதான் எங்கேயாவது பார்த்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த சஞ்சய் பையன் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஏங்க, அப்படி இங்க யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. அட, நான் தாங்க அவங்க கிட்ட அப்படி சொல்லியிருக்கேன். வெளியே தெரிஞ்சா பிரச்சனை வந்துரும்ல. நான் அவனுக்கு அத்தை தான். ஏமா, அன்னைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன ஆள் மாத்தி ஆள் வந்து விசாரிக்கிறீங்க? ஐய, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நான் பையனுக்கு சப்போர்ட் பண்ற ஆளு. அப்படியா? அப்ப பையன்கிட்ட அடிக்கடி பேசுவீங்களா? நீங்க வேற. அவங்க 2 பேரும் என்கிட்ட கேட்டுதான் எதையுமே செய்வாங்க. ஆமா, இப்ப அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? இங்கதான். மரியாதையா போயிடுமா, அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்னமா தெரியாதனமா இந்த வீட்டை வாடகைக்கு விடுறோம்னு சொன்னோம், அதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? இல்ல, அவங்க இங்கதான் ஏதோ இருக்கிற மாதிரி. எத்தனை தரமா சொல்றது? போமாட்டா? இல்லங்க, அன்னைக்கு நான் வந்து கேட்டப்போ அவங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கு வீட்டை வாடகை கூட்டேன்னு சொன்னீங்க. ஓ, அன்னைக்கு வந்த பொம்பளை இல்ல நீ? அதான் எங்க பார்த்த மாதிரி இருக்கேன்னு அப்ப இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா, வேவ் பார்க்க வந்தியா? எதுக்கும் அதெல்லாம் கேக்குற? ஆமானா ஆமான்னு சொல்லு, இல்லன்னா விடு. அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து பஞ்சாயத்தை முடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப நீ வேற வந்து புதுசா ஆரம்பிக்கிற. கிளம்புமா. அதெல்லாம் விடுங்க. அந்த கருவாச்சி கருவா பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மையா? நீதான் அவங்க அத்தையாச்சே, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அது எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு சும்மா. இத பாருமா, மரியாதையே இப்ப போறியா இல்லையா? போமா. வந்துட்டு பெரிய தெல்லால் அங்கடியா இருக்கா, எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. இது சும்மா விடக்கூடாது. விட மாட்டேன், பார்த்துக்கலாம். வாங்கம்மா. பாருங்கம்மா, எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார்.
சார் இந்த பைக்கோட ஆன் ரோட் ரேட்லாம் எவ்வளோ வருது? இது 50 to 500 வரும் சார். இது 58 700 வரும் சார். இது 59 900 வரும் சார். இதுவுமா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். அம்மா, இந்த 2 பைக்கில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கம்மா. இது நல்லா இருக்கு நட்ராஜ், இதே வாங்கிக்கோ. என்ன அப்படி பாக்குறீங்க? மா, நிஜமாவே நீதானா? ஆச்சரியமா இருக்குமா? இல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவ. இப்போ டக்குன்னு சொல்லிட்டியேம்மா. அது அது ஒண்ணும் இல்ல. உங்க அப்பாவுக்கு கருப்பு கலர்ல மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னு ஆசை. அவரால் அது முடியாம போயிடுச்சு. அதான். சார் எந்த வண்டி செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணியாச்சு சார். இதோ இந்த பிளாக். ஓகே, நீங்க மேனேஜர் பார்த்து மற்ற டீடைல்ஸ் சொல்லிடுங்க. சரி, நான் வரேன் சார். ஓகே சார். வாங்கம்மா, வாமதி. மேனேஜர் இப்போ வந்துடுவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ஏன்பா, அந்த வண்டி விலை ஜாஸ்தியா? இல்லைம்மா, போதுமான அளவுக்கு பணம் கொண்டு வந்திருக்கல? இல்லைம்மா, நம்ம லோன் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஏன்பா, கடன்னா வட்டி அதுன்னு நிறைய ஆகுமே. கையில பணத்தை கொடுத்து எடுத்துட்டா இதோட முடிஞ்சிருமே. அப்படி இல்லைம்மா, வட்டி இல்லாத கடனாக தான் தராங்க. இதுக்கு மொத்தமாக பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணணும். சரிப்பா, உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்படியே பண்ணு. சரிம்மா. வணக்கம் சார். வண்டியை பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு சார். கேஷா ஃபைனான்ஸா? ஃபைனான்ஸ் சார். ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க சார். ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க, நான் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார். ஆமா, இங்கே கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கு. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? சரிப்பா. சரி, வாங்க. இங்க வெயிட் பண்ணி நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? யாரு? என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் திவ்யா. நீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அம்மா, இவங்க தான் சஞ்சய்க்கு பார்த்துருக்க பொண்ணு. இவங்க எங்க அம்மா, இவங்க எங்க அக்கா. இவங்க பேரு திவ்யாம்மா. என்னோட வண்டியை சர்வீஸ்க்காக கொடுத்திருந்தேன், அதை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க புது பைக் வாங்க வந்தீங்களா? ஆமாங்க. பரவாயில்ல, பொண்ணு பார்க்க வந்த மாதிரி ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. அப்புறம் எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? உங்க எல்லார பத்தியும் சொன்னாங்க. ஆமா, நீங்க எங்க வீட்டுக்கு வரல? இல்ல, டைம் கிடைக்கிறப்போ நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா வரணும். சரிம்மா, வரோம். திவ்யா, வண்டி ஈவினிங் தான் கிடைக்குமா? நம்ம ஈவினிங் வரலாம். அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. நல்ல பொண்ணா இருக்கல்லம்மா? எவ்வளவு வசதி இருந்தாலும் அதை காமிச்சுக்காம சாதாரண விட்டு பொண்ணா இருக்கா. அதுவே பெரிய விஷயம். பொண்ணு அழகா சிரிச்ச முகமா இருக்கல்லம்மா? ஆமா மதி, அவளை சிரிக்க சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா அந்த சஞ்சய் யோசிச்சு பார்த்தா பாவமா இந்த பொண்ணு. அவன் சரியான உம்மனா மூஞ்சி. காசு கொடுத்தா கூட சிரிக்க தெரியாது. அவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணு. ஏமதி அப்படி சொல்ற? அவனுக்கு என்ன, அவனும் கலையான புள்ள தானே. அவனை நீ விட்டு கொடுக்க மாட்டியே. அவனை குறை சொல்றதுக்காக நான் இது சொல்லலமா. நடராஜ்க்கும் இதே மாதிரி அழகான ஒரு பொண்ணை பார்க்கணுமா, அதுக்காக தான் சொல்றேன். பொண்ணெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க, முதல்ல காஃபி சாப்பிட்டு வாங்க. வா.
இங்க வைங்க. வாங்க அத்தை. ஐயோ, அங்கதான் நாள் பூரா வேலை செய்றீங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, உட்காருங்க. இல்லம்மா, உங்க மாமாவையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்க. அவர் வர வரைக்கும் எனக்கு பொழுது போகணும்ல. பொழுது போகணும்னா உங்க பையன் இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன மாமியாருக்கும் மருமகளுக்கும் கைகளை போல் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நித்யா தான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கா. ஏதோ முக்கியமான விஷயங்கறா. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கறா. நீயாவது கேட்டு சொல்ல. ஏமா நீ கேட்டே சொல்லனா, நான் கேட்டா மட்டும் சொல்லிடவா போறா? உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வராரு. மனுஷன் கடை ஞாபகத்துல எல்லாத்தையும் மறந்துடுவாரு. என்ன பர்வதம், இதுதான் சமயம் ஆள் இல்லைன்னு திட்டிக்கிட்டு இருக்கியா? அப்பா வாங்க. வாங்க மாமா. ஏங்க, அது எப்படிங்க? நாங்கெல்லாம் அவசரம்னு கூப்பிட்டா 1008 காரணம் சொல்வீங்க. மருமக கூப்பிட்ட உடனே தானு வந்து நிக்கிறீங்க. ஏய் சும்மா இருடி. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுச்சு, அதான் என்னன்னு கேட்டுட்டு போக வந்தேன். என்னம்மா, என்ன விஷயம்? ஆமா மாமா, நீங்க யார கேட்டு 60ஆம் கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணீங்க? ஐயோ, நான் சொல்லணும்னு சொல்லலைங்க. அங்க எதுக்கு மாமா முறைக்கிறீங்க? என்கிட்ட பேசுங்க. இல்லம்மா, ராஜிக்கு கல்யாணம் ஆகாம. அதுக்கு நாங்க பொறுப்புன்னு சொன்னோம்ல, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? சரி, ராஜி கல்யாணத்தை நல்லபடியா பேசி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே தானே? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, அது ராஜி கல்யாணத்தை பத்தி தான். இன்னைக்கு பாட்டி வந்தப்போ நட்ராஜ் அண்ணனை பத்தி சொல்லி அவனுக்கும் ஒரு நல்ல இடம் அமைஞ்சா பரவாயில்லன்னு சொன்னாங்கல்ல, அப்பதான் எனக்கும் இந்த யோசனையா வந்துச்சு மாமா.